நெல்லை மாவட்டம் விஜயநாராயணம் அருகே மணல் திருட்டில் ஈடுபட்டவரை வீட்டின் கதவை உடைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ருக்மணி வழங்க கேட்கலாம். ருக்மணி, வணக்கம். என்ன நடந்தது அந்த இடத்தில்? வணக்கம். நெல்லை மாவட்டம் விஜயநாராயணம் அருகே உள்ள வெங்கட்ராயபுரம் குளத்தில் கடந்த 17ஆம் தேதி மர்ம கும்பல் ஒன்று ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் திருட்டு மணலில் கடத்துவதாக தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு தொடர்பாக மினி லாரியில் தப்பி ஓடி சென்ற தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த கங்கை ஆதித்தன், வீராணஞ்சேரியை சேர்ந்த முருகேசன் மற்றும் சிலர் மீது விஜயநாராயணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்தனர். இந்த சூழ்நிலையில் அந்த திருட்டு மணல் வழக்கில் தொடர்புடைய கங்கை ஆதித்தன் சாத்தான்குளத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் விஜயநாராயணம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜயகுமாரி தலைமையில் போலீசார் இன்று அதிகாலையில் அவரது வீட்டை சோதனையிட்டனர். அப்போது அங்கு அவர் வீட்டிற்குள் இருந்து கதவை பூட்டிக் கொண்டு வெளியே வராமல் போலீசாரை ஏமாற்றி வந்திருக்கிறார். இதனை அறிந்த 4 மணி நேரம் போராட்டம் நடத்திற்கு பிறகு இது குறித்து தகவல் அறிந்த நாங்குநேரி போலீஸ் ஏஎஸ்பி பிரசன்னகுமார் தலைமையில் அதிரடிப்படையினர் சாத்தான்குளத்துக்கு சென்று கங்கையாயத்தன் வீட்டில் உள்ள கதவை உடைத்து அவரை கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ருக்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.